உள்ள பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்பேசியஸான ஹால் பாருங்க. நமக்கு டிவி யூனிட்டோட இருக்கு. இங்கே டிவி யூனிட் ப்ளஸ் ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து தண்ணி உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போயிடலாம். இப்போ இது மாஸ்டர் பெட்ரூம். ஒரு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் நமக்கு மரங்கள் இருக்குது. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் மக்கள் வந்து நல்லா, அதாவது எல்லா வசதிகளோட காத்தோட்டமாக அந்த ஏரியா வைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச் அண்ட் ராயலாக இருக்கணும்னு நினைக்கிறது பெசன்ட் நகர், அடையாறு, கேகே நகர், அண்ணா நகர் மாதிரி வளசரவாக்கம். நீங்கள் மற்ற இடத்துக்குலாம் போனீங்கன்னா யூடிஎஸ் இந்த மாதிரி போகிறப்போ ரொம்ப 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க பில்டிங் இருக்கும். ஆனால் யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500க்கு கீழே இருக்கும். பற்றி நம்ம சொல்லவே வேணாம். சினிமாக்காரங்க ஏரியா இது வந்து. முன்னாடி கோடம்பாக்கத்தை சினிமாக்காரங்க ஏரியாவாக சொல்லுவாங்க. இப்போ வளசரவாக்கம் தான் சினிமாக்குன்னு ஒரு மெயின் ஏரியா. பெட்ரூம் பாருங்கள். செகண்ட் பெட்ரூம் வந்து அதே என்ன ஸ்பேசிஸோ இதையும் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இருக்குது. வளசரவாக்கத்தில் இருக்குது. வளசரவாக்கத்தில் ஆர்காட் ரோட் பக்கத்துலேயே தான் இருக்குது. வளசரவாக்கத்துலேயே இந்த ஏரியா தான் ரொம்ப மெயின் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் பக்கத்துலலாம் என்ன இருக்குன்னு நம்ம உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என் பின்னாடியே பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குன்ட்டு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்கவே CMDA அப்ரூவ்டு தான். இதில் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. உள்ளே வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்பவே சுத்தமாக வரும். இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கு. விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. விலை என்னன்ட்டு நம்ம இந்த வீடியோலேயே சொல்கிறோம். உள்ளே போய் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா சீக்கிரமாக வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போய் இன்னும் டீட்டெயில்டாக இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஐகேச்சிங் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் வளசரவாக்கத்தில் மெயினில் நல்ல பிளேஸில் வந்து ஒரு அருமையான வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1480 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸோடு இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. மொத்தம் இதில் 4 வீடு. உங்களுக்கு இந்த வீடை பார்த்துட்டு உங்களுக்கு இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உள்ளே போய் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்த உடனே ஒரு ஸ்பேசியஸான ஹால். இப்போ இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த வீடு வந்து உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேசியஸான ஹால் பாருங்கள். நமக்கு டிவி யூனிட்டோடு இருக்குது. இங்கே டிவி யூனிட் ப்ளஸ் ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலுக்கு 2 பக்கமுமே பால்கனி இருக்குது. உங்களுக்கு வித் டோரோடு இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலை ஒட்டின மாதிரியே ஒரு மாடுலர் கிச்சனோட அருமையாக ஒரு கிச்சன் இருக்குது. உங்களுக்கு வந்து உள்ளே ஏற்கனவே மாடுலர் கிச்சன் பண்ணி வச்சுருக்காங்க. வித்து வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோடையே இருக்குது. உள்ள கிச்சன் என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபு, மாடுலர் கிச்சன், மேலே வந்து வார்ட்ரோப்போட அருமையாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் வித் வாஷ் பேஷனோட நல்ல ஒரு சிம்னியோடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வளசரவாக்கத்தை பொறுத்தவரை தண்ணி பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு கடும் கோடையில் கூட வாட்டர் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், தண்ணியெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மோட்டர் போட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து தண்ணி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். உங்கள் கோடை காலத்தில் கூட உங்களுக்கு தண்ணி வைக்காது. அந்த அளவுக்கு தண்ணி வசதி வந்து இங்கே நல்லா இருக்கும். அந்த கிச்சனில் இருந்தே நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் வெளியில் வந்துக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு பால்கனி இருக்குது. வெளியில் வந்துக்கலாம், நல்லா திறந்து வச்சுக்கலாம். நல்ல காத்தோட்டமான ஏரியா இது வந்து. பக்கத்தில் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு காற்று வர்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ட்ராயிங் ஹாலுக்கு அந்த பக்கமும் ஒரு ஸ்பேசியஸான பால்கனி. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொஞ்சம் ஹைட் தூக்கி அருமையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்பு மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போயிடலாம். இப்போ இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வென்டிலேஷனோட, அதாவது சுற்றி விண்டோஸ், அதே மாதிரி வந்து வார்ட்ரோப்ஸ் அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிங் சைஸ் காட் நீங்கள் போட்டுட்டு ஒரு சோஃபா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. அது போக வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் வந்து அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வார்ட்ரோப்புக்கு முன்னாடியே நிறைய இடம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வித்து டாய்லெட் பாத்ரூமையோடையே இருக்குது. வெஸ்டர்ன் க்ளோசட் போட்டு அருமையாக ஒரு பாத்ரூம் டாய்லெட்டோடையே இருக்குது. வந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேயே நீங்கள் சுற்றி பெட்ரூமை சுற்றி ஒரு பால்கனி இருக்குது. வெளியில் துணி காய போடுறதோ மற்ற வெளியில் சேர் போட்டு உட்காந்துக்கிறதுக்கோ ஒரு காத்தோட்டமாக ஒரு நல்ல ஸ்பேசியஸாக இடம் கொடுத்து அது ஒரு பால்கனி மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் பாருங்கள். செகண்ட் பெட்ரூம் வந்து அதே என்ன ஸ்பேசியஸோ இதையும் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயுமே நீங்கள் ஒரு கிங் சைஸ் காட்டு, ஒரு சோஃபா, ஏதாவது அக்சசரிஸ் சேர் போட்டுக்கலாம்,
ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் போட்டுக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு வித் வார்ட்ரோப்போடே பண்ணியிருக்காங்க பாருங்கள். வார்ட்ரோப் லாப்ட் ரெண்டுமே இதில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் க்ளோசட்டோட இருக்குது. வெஸ்டர்ன் க்ளோசட்டோட டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேருந்தும் வெளியில் போனீங்கன்னா பால்கனி இருக்குது. நீங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். இந்த வீட்டை சுற்றி ஒரு பெரிய ப்ளஸ்னால் நமக்கு மரங்கள் இருக்குது. நல்ல ஒரு காத்தோட்டமாக இயற்கையாக அனுபவிக்கிற மாதிரி சுற்றி மரங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் கான்ட்ராக்டரோட வீடு. அவர் ஒரு பில்டர். அவர் இருக்கிறதுக்காக அருமையாக பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காரு. மேலே பாருங்கள், இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆன பில்டிங்காக இருந்தால் கூட சீலிங் பாருங்கள் அப்போயே எவ்வளோ பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபீட்டு சீலிங் இருக்குது நமக்கு உள்ளவே. நீங்கள் நாளைக்கு ஃபால் சீலிங் பண்ணணும், எதாவது பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். கீழே வந்து மார்பிள், ஒரிஜினல் மார்பிள் போட்டிருக்காங்க. நீங்கள் பாலிஷ் ஒன்ஸ் வந்து வாங்கிட்டு பாலிஷ் போட்டிங்கன்னா அப்படியே நியூவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வால்லலாம் நீங்கள் கை வைக்கவே வேணாம். அதெல்லாம் வந்து அப்படியே பக்காவாக நீங்கள் ஒயிட் வாஷ் கூட பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புதுசாகவே புதுசாகவே இருக்கும். உங்களுக்கு வாலாக இருக்கட்டும், டோரோட பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் பக்காவாக இருக்கும். ஒன்ஸ் க்ளீன் பண்ணியாச்சுன்னா சூப்பராக இருக்கும். 3 ஃபேஸ் EBயில் இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். செப்பரேட் நமக்கு வந்து இதில் வந்து மெயின்டெனன்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்னா இதில் 4 வீடு தான் இருக்குது. இந்த 4 வீடும் வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ஏரியா வந்து ஒருத்தருக்கு 1000 UDS. நீங்கள் மற்ற இடத்துக்குலாம் போனீங்கன்னா UDS இந்த மாதிரி போகிறப்போ ரொம்ப 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க பில்டிங் இருக்கும். ஆனால் UDSன்னு பார்த்தீங்கன்னா 500க்கு கீழே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 UDS நமக்கு இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ இடம் விட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இதை கட்டினதே ஒரு பில்டருன்றதுனால இதோடைய அப்ரூவல் பிளான் எல்லாமே பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் லோனுக்கு போனால் கூட 80 to 90% லோன் வாங்கலாம். அந்த அளவுக்கு பக்காவான டாக்குமெண்ட் உள்ள வீடு இது வந்து. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்தளவு வலசரவாக்கத்தில் நீங்களே வந்து வெளியில் விசாரிச்சிங்கன்னா காலி இடம் மட்டும், அதாவது UDS மட்டும் 12 ரூபா, 12,000 ஸ்கொயர் ஃபீட் போகுது. இவங்க இந்த பில்டிங் காஸ்ட்டை கூட அவங்க சேர்க்கலை. வெறும் இடத்துக்கான ரேட்டு மாதிரி தான் அந்த இடமே நமக்கு இப்போ வருது. 1,20,00,000 அந்த வீடு வந்து. நீங்கள் அதுக்கு இங்கே வந்தீங்கன்னா காலி இடம் தான் வாங்க முடியும். அது நமக்கு இந்த பில்டிங்கோடயே இங்கே வருது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த வீடு வேணுன்றவங்க முந்திக்குங்க. ஏன்னா இந்த லொக்கேஷன் அந்த மாதிரி லொக்கேஷன். சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் மக்கள் வந்து நல்லா, அதாவது எல்லா வசதிகளோட காத்தோட்டமாக அந்த ஏரியா வைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச் அண்ட் ராயலாக இருக்கணும்னு நினைக்கிறது பெசன் நகர், அடையாறு, KK நகர், அண்ணா நகர் மாதிரி வலசரவாக்கம். அந்த வலசரவாக்கத்துலேயும் நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை ரொம்ப மெயினான ஏரியா. எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. வலசரவாக்கத்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். சினிமாக்காரங்க ஏரியா இது வந்து. முன்னாடி கோடம்பாக்கத்தை சினிமாக்காரங்க ஏரியாவாக சொல்லுவாங்க. இப்போ வலசரவாக்கம் தான் சினிமாக்குன்னு ஒரு மெயின் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சினி ஸ்டாரோட வீடே இங்கே தான் மெயினாக இருக்குது. ஆனால் வெளியில் தெரியறதில்ல, சினி ஸ்டாரோட வீடு இங்கே தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் போனீங்கன்னா இந்த ராதாகிருஷ்ணன் சாலையில் பெரிய பார்க் இருக்குது, கவர்மெண்ட் பார்க்கு. இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேருந்து பக்கத்தில் ஃபோரம் மால் இருக்குது, விஜயா ஃபோரம் மால் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன். நான் மெயின் ரோட்டில் பார்த்தீங்க இல்லையா நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டில், அதில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நமக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஆன் ரோடு இது ஆட்காட் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா 2வது ஸ்ட்ரீட் இது வந்து. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சென்ட் ஜான்ஸாக இருக்கட்டும், வெங்கடேஸ்வராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் பக்கத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பு வேலம்மாள் வேணுனாலும் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டரில் ஸ்கூல் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லா வசதிகளோடு இந்த வலசரவாக்கம் இருக்குது. இன்றைக்கி மக்கள் வந்து விரும்புகிற, அதாவது வீடு வாங்கணும்னு விரும்புகிற இடத்துல அந்த வலசரவாக்கமும் இருக்குது. ஸோ இந்த வீடு வந்து நீங்கள் சீக்கிரமாக முந்திக்கோங்க. நம்ம வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க, உட்காந்து பேசினா. அதையும் நம்ம பேசி தரோம். கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.